எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் 160 days சேலஞ்சோட டே வந்து 4 தான். இன்றைக்கி வந்து சூப்பராகவே வந்து டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா சும்மா வாக்கிங் வரலான்னு வந்தேன். ஸோ அதனால் அப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணேன், என்னென்னலாம் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ வந்து எடுக்க முடியல. பிகாஸ் நான் அதுக்குண்டான ரீசன் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா பாப்பா என் பொண்ணு இருக்காள பின்னாடி நிற்கிறாள். அவள் வந்து நைட்டு ஒரு 10 மணி போல் தூங்க வச்சேன். மறுபடியும் 12க்கு எழுந்திரிச்சா, மறுபடியும் 2 மணிக்கு எழுந்திரிச்சா, அடுத்து 4 மணிக்கு எழுந்திரிச்சா, அடுத்து வந்து 7 மணிக்கு எழுந்திரிச்சு. அவ்வளோதான். இது ஏன் எழுந்திரிச்சான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவள் வந்து கால் வலியில் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. டானிக்கு சிட்ரிசன் ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம் டானிக்கு ஊற்றி ஒன்றும் வந்து தூங்குற மாதிரி ஒரு இதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ரீசன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அந்த கால் வந்து தசையெல்லாம் வளர்ச்சி அடையும் இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸுக்காக அந்த கால் வலி வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2வது ரீசன் கால்சியம் குறைபாடுனால வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இவளுக்கு கால்சியம் குறைபாடு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுட்டு நிறையா பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாமே டெய்லியுமே நான் கொடுத்துட்டே இருப்பேன். எல்லாத்துலேயும் ஒரு 4-5 கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அதனால் கால்சியம் குறைபாடு வர்றதுக்கு உண்டான ரீசன் கிடையாது. இவளுக்கு வந்து இந்த கால் வளர்ச்சி அடையும் இல்லையா, அந்த ஒரு ப்ராசிங்னால தான் நமக்கு வந்து அழுதுட்டு இருந்திருக்கா. நான் இது எதில் பார்த்தேன் அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன். சரி பரவாயில்ல, அவள் வந்து இப்போ ஓகே தான். மதியத்துக்கு மேலே தான் கொஞ்சம் நல்லா இருக்கா. வாக்கிங் வந்தோம், சரி மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிருவாளோ என்னமோன்ட்டு நான் வந்து ரொம்ப தூரம்லாம் போகல. இன்றைக்கி பக்கத்துலேயே வந்து சும்மா நடந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து காலையிலேருந்து எடுக்கலை இல்லையா, சரி ஏன் எடுக்கல அதுக்குண்டான ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா வந்து காலையிலேயே அவசரமாக வந்து சாப்பாடு செய்யணும். இவள் அழுதுகிட்டே இருந்தால் என்னை சாப்பாடு கூட ஒழுங்காக செய்ய விடலை. சரின்ட்டு அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் வந்து நம்ம காலையில் எந்த ஃபுட்டு எடுத்தேன் அப்படிங்கிறத வீடியோ என்னால் மேக் பண்ண முடியல. அதனால் ஜஸ்ட்டு ஒரு சொல்கிறேன் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத வாய் வார்த்தையாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா அப்படிங்கிறத சொல்லிடுறேன். காலையில் வந்து எங்கே நைட்டு தூங்கவே இல்லையே. காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு அலாரம்லாம் அடிச்சுது 4:45. ஸோ அதனால் கட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் தூங்கிட்டேன். ஆமாம் 7:45 எழுந்திரிச்சேன். 7:45 எழுந்திரிச்சிட்டு கடைன்னு போயிட்டு பால் வச்சுட்டு எனக்கு உண்டான லெமன் காஃபி தான் போட்டேன். அவளுக்கு பால் வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து லெமன் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். லெமன் காஃபி ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா காலையிலுக்கு வந்து நம்ம என்னமோ குடிப்போம்ல கருஞ்சீரகம், சரி அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கருஞ்சீரகமும் கடுக்காய் பொடியும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளாக் காஃபி லெமன் காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆஃப் ஒரு பெரிய மக்கில் தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணி குடிச்சிட்டு வெண்பொங்கல் தான் வச்சுருந்தேன் காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வெண்பொங்கலும் தேங்காய் சட்னியும் அதுதான் வச்சுருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டு ஊட்டினேன். அதில் வந்து பாப்பாவுக்கு வந்து இவ்வளோ தான் போட்டேன். அதுலேயே அவள் மீதி வச்சுட்டா. எப்படியாவது வந்து அவளை கால் வலி சரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து கொஞ்சம் பாசிப்பயிரெலாம் போட்டு நிறையாவே வச்சுருந்தேன். ஏன்னா பாசிப்பயிரில் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய சத்துக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தேன். அவள் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி வச்சிட்டா. அந்த கொஞ்சம் உண்டை நம்ம வந்து நான் சாப்பிட்டுட்டேன். நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு இவ்வளோ எடுத்துருப்பேன். காலையில் வெண்பொங்கல் எடுத்துக்கிட்டேன். காலையிலக்கு இதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்துக்கிட்டேன். அடுத்து வந்து ஒரு 11 மணி போல் கடுக்காய் பொடி எடுத்துக்கிட்டேன். கடுக்காய் பொடியாக எடுத்துனா அப்புறம் காலையில் வெண்பொங்கல் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அதனால் செரிமானம் ஆகணும், அதில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கடுக்காய் பொடி 11 மணி போல் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு வந்து
மதியம் ஒரு 12 இருக்கும். சேம் அதே தான், பொங்கல்லாம் போட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அதில் 4 வா மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். தண்ணி நிறையா குடித்தேன். குட் டே பிஸ்கட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா, அதில் 2 பிடுங்கி நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதனால் குட் டே பிஸ்கட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி நடந்ததே நான் யோசிக்கிறேன் இல்லை, இவெல்லாம் நான்லாம் படித்து எப்படி பரிச்சு எழுதிருப்பேன்னு தான் நினைக்கிறீங்க. இங்கெல்லாம் நேரம் என்ன பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. 4 மணி போல் வெளியே வந்துட்டு பாத்திரம்லாம் காலையிலேருந்து ஒரு வேலையும் செய்யவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த பாத்திரம்லாம் விளக்கல, வீடெல்லாம் க்ளீன் பண்ணல, குப்பை மேடாக கிடந்துச்சு. இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் வேறு நான் போட்டிருக்க மாட்டேன். காலையில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா என்னோடய கிச்சன் சூப்பராக நீட்டாக இருந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறதுனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால் 2:30க்கெலாம் எந்திரிச்சு அதாவது அந்த நேரத்துக்கு வந்து நம்ம படுத்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் வந்து படுத்திருந்தேனா அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆகிட்டேன். இன்னும் 1 மாதம் முடியும். நான் என்னோடய டேட் டைம் வந்து 19ஆம் தேதி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி ஆகிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி வந்து காலையில் எக்ஸசைஸ் வேறு பண்ணலையா, ஸோ அதனால் 2:45 இருக்கும். சரி எக்ஸசைஸ் பண்ணலாம் பார்த்தா வெயில் மண்டையை பொழந்துட்டு அடிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஜும்பா டான்ஸ் இருக்கு இல்லையா, ஜும்பா எக்ஸசைஸ், அதுதான் வந்து நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக வந்து பண்ணேன். சூப்பராக வந்து ஒர்க் அவுட்டாக நல்லா ஆஸ்பிராசிட்டி வேறையா நல்லா வந்து ஸ்வெட் ஆகி ரொம்ப நல்லா எக்ஸசைஸ் வந்து பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே டான்ஸ் எக்ஸசைஸ் வந்து 33 நிமிஷம். நான் வந்து பண்ணது வந்து 20 மினிட்ஸ் தான் பண்ணினேன். ஏன்னா வந்து பீரியட்ஸ் ஆகிட்டு இல்லையா, ஒரு மாதிரி ஸ்டொமக்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவும் இந்த மாதிரி இடுப்பை ஆட்டி செய்வாங்க இல்லையா, அது வந்து நம்ம வந்து என்னால் வந்து செய்ய முடியல, ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கழுவி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பால்காரர் ஒரு 4 மணி போல் வருவாங்க. அவங்கள்ட்ட போய் பால் வாங்கி வச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5:30 போல் தான் நாங்கள் வந்து வாக்கிங்கே வருவோம். வாக்கிங் வந்து 5:30 போல் வந்தால் தான் இந்த வெயிலெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா 6 ஆயிடுச்சு. நல்ல ஒரு காற்று தெரியும் உங்களுக்கு. அந்த இதுலேயே எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கிளைமேட். எனக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த கேமராவில் ஒரு வியூஸ் வரும் பாருங்கள், அந்த உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலை சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நான் வந்து இந்த இடத்துல வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டே இதில் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. எனக்கு இது வந்து தொப்பை சுவாமி மலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் இந்த மலை இந்த ஒரு கொம்பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பெண்டு வளைஞ்சிட்டு அடுத்த பெண்டு இருக்கு இல்லையா குமாச்சியா, அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. என் ஹஸ்பண்ட் நிறைய டைம் போயிட்டு வந்திருக்காராம். நான் கல்யாணம் ஆகி வந்து 3 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் அது கூட்டிடுவான்னு சொன்னால் நீ எல்லாம் ஏற மாட்டேன் அப்படின்னே என்னை டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்னால் ஏற முடியும் அப்படிங்கிறத அடுத்தவங்க தீர்மானிக்கவே கூடாது. ஏன்னா வந்து என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். என்னால் ஏற முடியும், என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இல்லை உன்னால் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் என்னை டிமோட்டிவேட் பண்ணியே இன்னும் கூட்டிகிட்டே போகவே இல்லை. ஸோ அதனால் பரவாயில்ல, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் போய்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டுக்கு வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்டுக்கு வந்து எனக்கு அவ்வளோக்கா பசிக்கல. முக்கியமானதாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். டீ குடித்ததை சொல்ல மறந்துட்டேன் இல்லை. நேற்று வந்து காஃபி கிரேவிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த டீயை மட்டும் அவாய்ட் பண்ணி டீ காஃபி அந்த மில்க் ப்ராடக்டை மட்டும் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. 2 நாள் குடிக்காமல் இருந்தேன், இன்றைக்கி குடிச்சிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாளையிலேருந்து என்றைக்காவது ஒரு நாள் குடிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. குடிக்காமல் இருந்தால் தான் நம்ம நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும். நம்ம வந்து வெயிட் வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க இல்லையா, வெயிட் வந்து வீக்லி வந்து 1.5 kg நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம 165 நாளில் 35 கிலோ வந்து குறைக்க முடியும். 23 வீக்ஸில் நம்ம வந்து 35 கிலோ குறைக்க முடியும் 160 நாளில்.
கண்டிப்பாக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணோம். வீக்லி 1.5 kg உங்களுக்கு டார்கெட் வச்சுக்கோங்க. அதனால் வந்து நான் வந்து வீக்லி அப்போ ஒரு நாளைக்கு 150 கிராம் நம்மளால் குறைக்க முடியாதாங்க? ஒரே ஒரு நாளில் 150 கிராம் நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து 160 நாளில் கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட டார்கெட் வெயிட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு உண்டான வெயிட்டை நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். டார்கெட் வெயிட்டில் உங்களோட ஐடியல் வெயிட் போட்டுக்கோங்க. கரண்ட் வெயிட்டில் உங்களோட இப்போ இருக்க கரண்ட் வெயிட் போட்டுக்கோங்க. உங்களோட இது எத்தனை கிலோ குறைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்களா அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை நாள் வந்து ஒரு நாளைக்கு 150 கிராம் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு உங்களோட வெயிட்டை கரண்ட் வெயிட்டையும் டார்கெட் வெயிட்டையும் இது பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான உங்களுக்கு வந்து எத்தனை நாள் உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி ஒரு பிளான் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இவன் அடிச்சுக்கிட்டே இருக்கா என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் இங்கே பாருங்கள், குச்சி மட்டும் தெரியுதா அளக்கணும். இங்கே வருங்க, அங்கே ஒரு குச்சி வச்சுக்கிட்டு இந்த தலைமுடியை நான் ஜிண்டு போட்டுவிட்டேன். அதை வந்து எப்படி களைச்சிட்டா பாருங்க, பிளேயரை வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த பிளான் பண்ணி பண்ணுங்க எது பண்ணாலுமே. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது. நான் வந்து இந்த டைம் நான் கண்டிப்பாக என்னோடய இதை விடவே மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து எப்படியாச்சும் என்னோடய வெயிட்டை கம்மி பண்ணியே ஆகணும். நீங்களும் அதே மாதிரியே நிறைய சிஸ்டர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் சொன்னதை ஒரு பொருட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணதுக்கு கயல்விழி கவிதா, அப்புறம் இன்னொரு ஐடி அதில் வந்து ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு, லெட்டர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, பேர் வரல. சரி, அதனால் அந்த 3 பேர் தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சாரி. ஸோ அதனால் நிறைய பேர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரீங்க. நல்லா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டிப்பாக வெயிட்டை குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு என்னை நம்பி இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி 7 டேஸில் நம்ம எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் 7 நாள் வரும் இல்லையா, அதில் வந்து 7ஆவது நாள் உங்களோட நம்ம எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இன்னும் 4 நாள் ஆயிடுச்சா, இன்னி வந்து 4ஆவது நாளாக நான் வந்து டே 4 800 கேஜி குறைச்சிருக்கேன். சரி, 800 கேஜியா, இன்னும் 3 நாள் தானே இருக்குது. 3 நாள் இன்னும் எப்படி ஒரு 600 கேஜி எப்படி குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக நான் வந்து குறைக்க முடியும். எக்ஸசைஸு, டயட்டு கண்டிப்பாக நம்மளால் குறைக்க முடியும். ஸோ அதனால் வீக்லி 1.5 kg டார்கெட் வச்சு இந்த ஒரு வெயிட் லாஸ் பயணத்தை நம்ம கொண்டு போய் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணதான் அர்த்தம். ஓகேங்களா? நம்ம வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சொல்கிறோம் வெயிட் லாஸ் வந்து பண்ணுறோம், அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது. 4 நாள் பண்ணுறோம், 20 நாள் பண்ணுறோம். 2 டைம் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 79 டேஸ் என்னால் நான் பண்ணிவிட்டு நான் விட்டேன். எனக்கு இன்னுமே வருத்தமாக இருக்குது. சரி, ஏன்டா விட்டோம் அப்படிங்கிறது. அடுத்து ஒரு 45 டேஸ் நான் அதில் வந்து எவ்வளோ கேஜி நான் குறைச்சிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே கண் கலங்குது. அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நான் விடக்கூடாது. ஒவ்வொரு தடவையுமே விட்டுட்டு மறுபடியும் குறைஞ்சி மறுபடியும் ஏறுது. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி என்னை நானே போட்டு பைத்தியம் முடிச்சுக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த தடவை விடக்கூடாது. இந்த தடவை ஒரு ஃபுல் ஸ்டாப், இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற ஒரு கதைக்கு எண்டு வைக்கணும். இதில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஜர்னியை நம்ம வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இதில் என்னோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஜாயின் பண்ணுறீங்களா அப்படியே மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எல்லாருமே என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். வீடியோ மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்களா எனக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி நைட்டுக்கு வந்து நம்ம எது எடுத்துக்க போகிறதில்ல. எடுத்துனா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நைட்டுக்கு ஏதாவது எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து நைட்டுக்கு என்ன பிளான் பண்ணலை. எனக்கு பசிக்க உள்ள டீ குடித்த மேனிக்கு இருக்கேன். தண்ணி நிறையா குடிச்சிட்டு அப்படியே வாக்கிங் வந்தேன்.
சும்மா நடந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய பாடாக இருக்குது. நடக்கிறது குதிக்கால் வலி வரும். எக்ஸசைஸ் கூட பரவாயில்ல. இந்த ஆமாம், அது பீரியட்ஸ் டைம்னு சொல்லலைல, பீரியட்ஸ் டைமில் நான் வந்து இந்த ஜும்பா ஒர்க் அவுட் தான் பண்ணலாம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம குமிஞ்சு எக்ஸசைஸ்னால் குமிஞ்சு பண்ணணும், படுத்துட்டு பண்ணணும், காலை தூக்கணும், அதெல்லாம் இல்லாமல். ஸோ அதனால் நம்ம வந்து ஜும்பா எக்ஸசைஸ் டான்ஸ்னால் நம்ம வந்து அப்படிலாம் பண்ண தேவையில்ல, நின்றுட்டே பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம அந்த ஜும்பா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பீரியட்ஸ் டைமில் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எனக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைமில் ஜும்பா ஒர்க் அவுட் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான் ஏன் பண்ணாமல் விட்டுற வேண்டியதுன்னு அப்படிலாம் கண்டிப்பாக பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வீக்லி 2 days நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நானும் வந்து ஒரு நாள் விட்டுட்டேன். இது வந்து ஜும்பா ஒர்க் அவுட் இன்றைக்கி வந்து ஒரு 20 minutes பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. டைமும் ஆயிடுச்சு, பார்த்தா தெரியும். பொழுது இறங்கிருச்சு, சூரியன் இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு பாய் சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கும் நான் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன். இந்த கிளைமேட் உங்களுக்கு பிரிச்சிருக்கா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்போதுமே நான் வந்து இந்த 2 வீடியோ மட்டும் இங்கே வந்து போட்டுட்ருக்கேன் இல்லையா, வீட்டில் வச்சு போடாட்டேன்னு அப்படின்ட்டு நான் வந்து இங்கே வச்சு போடுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிட்டேன். அதனால் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த டாட்டா பாய் பாய். எல்லோரும் சூப்பராக ஹெல்த்தியாக டயட்டில் இருந்து நல்லபடியாக வெயிட் லாஸ் பண்ண என்னோட ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8:45 ஆகுது. நான் வந்து இப்போ தான் செஞ்சேன். கொஞ்சமாக வந்து மீல் மேக்கர், கேரட்டு அதெல்லாம் போட்டு டொமேட்டோ ரைஸ் மாதிரி புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். அதை வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு குடிக்கிறதுக்கு கருஞ்சீரகம் வித்து அது அந்த கடுக்காய் பொடி, இது 2 தான் எடுத்து வச்சுருக்கேன். குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன். என்னடா இது இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, அதில் கஞ்சி சாப்பாடு. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொன்னாங்க சாப்பாடு. ஸோ அதனால் கஞ்சி சாப்பாடு தான் வச்சுருக்கேன் அவளுக்கோசரம். அது கஞ்சி சாப்பாடு எல்லாம் குக்கரில் வச்சனால வெளியே வந்துருச்சு, அதனால தான் இப்படி இருக்குது.